சென்னை கண்ணகி நகரில் மாற்றுத்திறனாளிகளுக்கு மறுவாழ்வு சேவை வழங்குவதற்காக விழுதுகள் ஒருங்கிணைந்த மையத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் சதீஷ் முருகன். சதீஷ் முருகன், வணக்கம். இந்த நிகழ்வில் முதல்வரோடு யார் யாரெல்லாம் பங்கெடுத்திருக்கிறார்கள்? இது தொடர்பான விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் செயல்படுத்தப்பட்டு வரும் தமிழ்நாடு எப்போதுமே ஒரே மாதிரி எல்லாம் யோசிக்க கூடாதுங்க. இங்க ஒருத்தர் ஒருங்கிணைந்த விவசாயத்துல வருஷம் முழுக்க பல லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. திட்டத்தின் கீழ் மாற்றுத்திறனாளிகளுக்கு உடல் மனம் சம்பந்தப்பட்ட மறுவாழ்வு சேவைகளை வழங்குவதற்காக சென்னை சோழிங்கநல்லூர் அருகே உள்ள கண்ணகி நகர் பகுதியில் விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையம் இன்று தொடங்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த சேவை மையத்தை தொடங்கி வைத்திருக்கிறார். தமிழகம் முழுவதும் 273 மையங்கள் தொடங்கப்பட உள்ள நிலையில இந்த மையத்தினுடைய முதல் மையமாக இது தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது சிறப்பம்சமாக பார்க்கப்படுகிறது. இந்த மையம் 3.08 கோடி ரூபாய் செலவில் இந்த மையமானது சீரமைக்கப்பட்டிருக்கிறது. உலக வங்கி பங்களிப்புடன் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் 273 மையங்களில் இது முதன்மையான மையமாக பார்க்கப்படுகிறது. மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்படக்கூடிய பல்வேறு சேவைகளை ஒரே கூரையின் கீழ் வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில இந்த 6 மறுவாழ்வு சேவைகள் இந்த மையத்தில் வழங்கப்பட இருக்கிறது. குறிப்பாக சமூக பதிவேடு, பதிவு கணக்கெடுப்பின் மூலம் பயனாளிகள் அடையாளம் காணப்பட்டு அதன் அடிப்படையில இந்த சேவை வழங்கப்பட்டிருக்கிறது. மாற்றுத்திறனாளி தொழில் முனைவோரால் நடத்தப்படும் ஆவின் பாலகமும் இந்த மையத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு முதலமைச்சர் தொடங்கி வைத்த பின்னர் அவருடன் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியம், சென்னை மாநகர மேயர், அதே போல சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த நிகழ்ச்சியில் அவருடன் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியை விருதுகள் மையத்தை தொடங்கி வைத்த முதலமைச்சர் அந்த மையத்தில் இருக்கக்கூடிய ஆவின் பாலகத்தில் அந்த ஆவின் பாலை அருந்தி அங்கிருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் அதே போன்று அங்க இருக்கக்கூடிய ஊழியர்களுடைய கருத்துக்களையும் கேட்டறிந்தார். இதனைத் தொடர்ந்து அவர் எழில் நகர் பகுதியில் இருக்கக்கூடிய நடுநிலை பள்ளிக்கு சீரமைக்கப்பட்டுள்ள பள்ளிக்கு வந்து அங்கு பள்ளி மாணவர்களிடையே உரையாற்றி ஆய்வு நடத்தி அங்கு மரக்கன்று நட்டு அடுத்து அந்த விழாவிலும் கலந்து கொள்ள இருக்கிறார் என்பது. நன்றி சதீஷ் முருகன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு.